விஜய், என்னப்பா இது? இந்த கோலத்துல வந்து நிக்கிறேன். உங்களை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனாங்களே, அவங்கள பழிக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் நான் இந்த கோலத்துல வந்திருக்கேன். அண்ணன் விட்டுட்டு போன கடமையை செஞ்சு முடிக்கத்தான் நான் இந்த வேலையை செலக்ட் பண்ணேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம் தம்பி. முதல்ல இந்த உடைய கட்டி போட்டுட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துரு போ. அண்ணி, அண்ணன் டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் வாழ்த்தி அனுப்புவீங்களே, நீங்களா இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு வாழ்த்தி அனுப்பிச்சதுனாலதான்மா இன்னைக்கு என் வாழ்வையே எழுந்துட்டு நிக்கிறேன். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பூவோடையும் பொட்டோடையும் வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு என் மஞ்ச குங்குமத்தை நான் பறி கொடுத்துட்டேன். என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதும்மா, வரக்கூடாது. தப்பா சொல்றீங்க அண்ணி. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற ரவுடிங்க ஆட்சிக்கு அண்ணன் உயிரை பலி கொடுத்துட்டானுங்க. அந்த பாவிகளோட ரத்தத்தை குண்டாந்து நெத்தியில வைடான்னு சொல்றதுக்கு பதிலா வீட்டுல பூனையா அடங்கி கிடக்க சொல்றீங்களே. தம்பி, வீட்டுக்கு ஒருத்தர நாட்டுக்கு கொடுத்தா போதும்பா. நான் ஒன்னே இழக்க தயாரா இல்ல விஜய், தயாரா இல்ல. நான் உங்க அண்ணனை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்த போது உங்க ரெண்டு பேருக்கும் வெறும் அண்ணியா மாத்திரமா வந்தேன் இல்லையே. தாய் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்க ரெண்டு பேருக்கும் தாயாவும் தானே வந்தேன். போன அந்த புண்ணியமா உங்க ரெண்டு பேரும் எனக்கு பிள்ளைங்களா தானே கொடுத்துட்டு போயிருக்காரு, பிள்ளைங்களா கொடுத்திருக்காரு. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட புருஷனத்தான் இழந்துட்டேன் விஜய். புள்ளைய இழந்துட்டு அனாதியா பைத்தியம் பிடிச்ச அலைய சொல்றியா? சொல்லு விஜய், சொல்லு. அப்படி சொல்லாதீங்க நீ. தாய படிச்சவனை எந்த தமிழனும் உயிரோட விட மாட்டான். என்ன தடுக்காதீங்க நீ. விஜய், நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. தூக்கல தொங்க போற கைதிக்கு கூட தான் சாக போறது நல்லா தெரியும். ஆனா இந்த பாழா போன போலீஸ் உத்தியோகத்துல சாவு எப்ப வரும்னே தெரியாதேப்பா. இது பாரு, நான் உன்னை காலில் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த உத்தியோகம் எனக்கு வேண்டாம். இதை நீ விட்டு. நானும் உங்க காலில் வந்து கேட்கிறேன், என்ன ஆசீர்வாதம். ஐயோ விஜய், விஜய். கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை தாண்டி ஒரு மறைவான இடத்துல இருக்க போறேன். ஏன்பா? நான் அந்த குலகாரங்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன தீர்த்துக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய், பயப்படாதீங்க நீ. எனக்கு ஒரு ஆபத்து வராது. நான் அப்பப்போ போன்ல பேசிக்கிறேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தங்கச்சிக்கிட்ட சொல்லி அனுப்புங்க. நான் இருக்கிறது அவளுக்கு தெரியும். நான் போறேன். விஜய், போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. போயிட்டு வரேன் நீ. அந்த விஜய எல்லா இடத்திலையும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கலையே. அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. என்னடா பேபி, பசங்க தமாஷ் பண்றாங்க. நம்மளை கண்டு பயந்து பதுங்கி இருப்பானோ? அந்த புலி பதுங்கி இருக்கிறது பயந்து இல்லடா, பாயறதுக்காக. அது பாயறதுக்கு முந்தி நாம அதை சுட்டு கொன்னுட்டா ஏண்டா பேபி, அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி உனக்கு தெரியும்ல. யாரது? என்னம்மா? உங்க அண்ணன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிட்டு உங்க அண்ணிய ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேண்டாமா, இவன் என்ன கொலைய பண்ணாலும் பரவாயில்ல. இவங்கிட்ட உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லவே சொல்லாத. அப்படியா? இப்பவாவது சொல்றியா? சொல்லாத அம்மாடி, சொல்லாத. உன் கொழுந்தனுக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டியா? இப்ப என்ன நடக்க போது பாரு. ஏய், அவளை ஒண்ணு செஞ்சாத, அவளை ஒண்ணு செஞ்சாத. அவளை விட்டுட்டு சொல்லு, அவளை விட்டுட்டு சொல்லுப்பா, அவளை விட்டுட்டு சொல்லு. உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை மாப்பிள்ள அவிட்டுட்டேன், அப்புறம் என்ன பண்ணலாம்? ஐயோ ஐயோ, வேண்டாண்டா. அட பாவிங்களா, உங்களே எங்களை மாதிரி பொம்பளைங்க பேசாங்க. இந்த பாரு, அவளை ஒண்ணு செஞ்சிடாத. உனக்கு என் குழந்தை இங்க கூட்டிட்டு வந்தா நான் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அவளை ஒண்ணு செஞ்சிடாத, அவளை ஒண்ணு செய்யாத. விஜய், விஜய், தம்பி விஜய், விஜய், விஜய். வாங்க தம்பி, வாங்க, சீக்கிரம் வாங்க.
உள்ள போங்க தம்பி, போங்க. உள்ள வராதீங்க. அண்ணே, கொடுங்க, நானே கொடுக்குறேன். அண்ணி, அண்ணி, மருந்து சாப்பிடுங்க அண்ணி. தம்பி எங்கம்மா? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்க போயிருக்காரு. வணக்கங்க. வணக்கம். யாருமா நீ? அண்ணி, இவதான் ஜீவிதா. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேனே. ஓஹோ, நீதானா அது? உட்காருமா. இப்ப எப்படி இருக்கீங்க? என் ஜீவிதா, என்னோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு போலீஸ்காரனுக்கு மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறியா? நாட்டுல நடக்கிற தீய சக்திகளை எதிர்த்து போராடுற ஒரு மனுஷனுக்கு கழுத்தை நீட்டுறதுல நான் பெருமைப்படுறேன். நானும் இப்படி நினைச்சுதான் அவருக்கு கழுத்தை நீட்டினேன். இப்ப என் கழுத்தை பாத்தியா? புருஷன் உயிரோட இருக்கும்போது அவருக்கு பேரு பெருமை புகழ் கிடைக்கணும்ங்கிற பேராசையில புத்தி எழுந்துடும். அப்புறம் அவரே எழுந்துட்டு அவஸ்தைப்படுற. இதனால உங்களுக்கு எந்த விதத்திலயும் பெருமை குறைஞ்சு போகலக்கா? அப்போ இந்த பெருமையே போதும்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இவ என்ன நீ முடிவு பண்றது? இவங்க அப்பாவே முடிவு பண்ணிட்டாரு. அண்ணி, இனி நீங்க ஒண்ணுதான் பாக்கி. எனக்கு ஒரு ஆட்சேபணி இல்லம்மா. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் மாத்திரம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜீவிதா. கல்யாணத்துக்கு அப்புறமாவது தம்பியோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ண. ஏன் சொல்றேன்னா, தப்பா நினைச்சுக்காத. என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதும்மா. நாம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஆச்சே. வருஷத்துக்கு ஒரு தடவையா சந்திச்சுனா எப்படி? என்ன விஷயம்? பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுப்பா. உனக்காக எதையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உட்காரு. பரவாயில்ல. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கொலை பண்ணணும், அவ்வளவுதான். மறுபடியுமா? வாழ்க்கையில ஒரே ஒரு கொலைய பண்ணிட்டு தினம் தினம் செத்து துடிச்சிட்டு இருக்கிற. கொலை பண்றது எனக்கு தொழில் இல்லையப்பா. அது சரி, நீ ஒண்ணுமே செய்யாம நாங்க செய்யற தொழில மட்டும் சமபங்கு அனுபவிக்கலாமா? என்னங்கடா இது? காரு, பங்களா, செல்வாக்கு, சுகம், இது மட்டும் நியாயமா? ஏய் பேபி, நீயே சொல்ற. என் குழந்தைய காப்பாத்தணும்ன்ற வெறியில அன்னைக்கு நான் அந்த கொலைய பண்ணேன். அதுக்கப்புறமா வேற எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு அதே குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டு சுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்பவும் உன் பொண்ணுக்காகத்தான் இந்த கொலையே செய்ய சொல்றேன். உன் பொண்ணு சந்தோஷமா இருக்க வேணாமா? இத பாரு ரத்னம், இந்த கொலையை நீ செய்யலன்னா எந்த குழந்தைக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறியோ அந்த குழந்தை அனாதை ஆயிடுவா. புரியல? நீ செத்து போயிடுவ. நாங்க உன்னை கொன்னு போட்டுடுவோம். நீ செத்துட்டா உன் பொண்ணு அனாதை ஆயிடுவா. ஒரு அனாதை பொண்ணு, அதுவும் அழகான கன்னி பொண்ணு, தகப்பன் துணை இல்லாம தனியா இருந்தா இந்த உலகம் சும்மா விட்டு வைக்குமா? என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. யார கொலை பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. வேற யாரும் இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் விஜயத்தான். எனக்கு தெரியும் உனக்கு மனசு வராது. ஏன்னா உன் பொண்ணும் விஜயும் லவ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் வேற பண்ணிக்க போறாங்க. அத தெரிஞ்சுமா இத செய்ய சொல்ற? தெரிஞ்சதனால தானே செய்ய சொல்றேன். அவன் உனக்கு மாப்பிள்ளைன்னா எங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளை மாதிரி. அந்த மாப்பிள்ளை நம்ம எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அது நியாயமா? தப்பு இல்ல? அவனை உயிரோட விட்டு வைக்கலாமா? அதனால உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன். அதுக்குள்ள அந்த விஜய தீர்த்து கட்டிட்டு நீங்க வந்து சேரணும். இல்ல நீ முதல்ல ஒரு கொலை செஞ்சிய, அப்ப எடுத்த போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிரு. வசதி எப்படி? இப்படியா அப்படியா? நீயே ஒரு முடிவுக்கு வா. எங்கம்மா புறப்பட்ட? விஜய நானும் பிக்னிக் போறோம்பா. கொஞ்சம் நில்லுமா. இனிமே
விஜய் நீ பார்க்க வேணாமா? அவனை மறந்துடு. என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களா? இல்லம்மா, உண்மையை தான் சொல்றேன். நாளைக்கு சாக போற ஒருத்தனை காதலிச்சு பிரயோஜனம் இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவனை கொலை செய்ய போறது வேற யாரும் இல்லம்மா, நான் தான். வேற வழி இல்லம்மா. இது என் மேலெடுத்து உத்தரவு. இதை நான் செஞ்சுதான் ஆகணும். என்னப்பா வளர்றீங்க? உன் உயிரை காப்பாத்தனா அவன் உயிரை பலி கொடுத்தாமா ஆகணும். இப்பதான்ப்பா உங்களை பத்தி எனக்கு புரியுது. எந்த வேலையும் செய்யாம இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது எப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பந்தம் பாசம் எதுவுமே இல்லாம கேவலம் பணத்துக்காக கொலை செய்யற ஒரு படுபாவி நீங்க. No, I am not a paid killer. நான் பணத்துக்காக கொலை பண்றவில்லை. சத்தியமா நான் அப்படிப்பட்டவில்லை. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால்தான் இந்த கொலையை நான் பண்ண போறேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. நான் விரும்புறேன்னு தெரிஞ்சோ அவரை கொலை செய்யறவரா இருந்தா மிருகமா இருக்கணும். இல்ல அவர் போலீஸ்காரன்னு தெரிஞ்சு கொல்றவரா இருந்தா சமூக விரோதியா இருக்கணும். இதுல என்னப்பா பார்ட்னர், வாங்கன்னு கூட சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிற? சாவ வான்னு வரவேற்கிற தைரியம் எனக்கு இல்ல. என்னடா பேபி, பார்ட்னர் புதிர் போடுறாரு. என் வாழ்க்கையே அப்படித்தானே ஆயிப்போச்சு. சரி சரி, உனக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு 5 மணி நேரம் ஆச்சு. விஜயோட பணம் எங்க? ராஜே, என்ன மன்னிச்சிடு. சொன்னபடி என்னால நடக்க முடியல. என்னடா பேபி, பார்ட்னர் நம்ம கூட்டத்தோட சட்டதிட்டத்துக்கே விரோதமா பேசுறாரு. ராஜு, அந்த விஜய்க்கு பதிலா என்ன வேணாலும் கொன்னுடு. என் மகளை அவனோட வாழ விடு. உன் காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை உயிரோட விட்டுரு பிளீஸ். என்னடா பேபி, பார்ட்னர் கேக்குறது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல? எனக்கும் பிடிக்கல. எவன் ஒருத்தன் எங்களை கூண்டோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறானோ அந்த போலீஸ்காரனை உனக்கு மருமகனாக்கிக்கிட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா? இனிமே உன்னை நம்ப போறதில்ல. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த விஜயோட பணத்தை கொண்டு வந்து உன் காலடியில நானே போடுறேன். அந்த பணத்துக்கும் உன் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு ரசி பரவலாம். உங்களை இங்க இருந்து வெளியே அனுப்புனா தானே அவனை கொல்ல போறீங்க? ஒரு கொலையை பண்ணிட்டு நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை கொல்லிட்டு ஒரேடியா ஜெயிலுக்கு போறேன். சார், கேசட் எடுத்து ஓடிட்டான். அது மட்டும் போலீஸ்ல மாட்டுச்சு, நாம தொலைஞ்சோம். ஓடு, எங்க இருந்தாலும் இப்படி ஓடு. என்ன செய்யுதா? இந்த கேசட் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துரு. சீக்கிரம் போ.
அழக்கூடாது. என்னாச்சுன்னு சொல்லு, என்னாச்சு? என்னாச்சு? ஜீவிதா என்கிட்ட ஒரு கேசட்டு கொண்டு வந்து கொடுத்து அண்ணன் கிட்ட கொடுக்க சொன்னா, அப்போ ஒரு மரண தெரியாது தெரியாது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எங்க இருக்குன்னு சொல்லுமா. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஐயா அவளை விட்டுடு. வேண்டாம், அவளை விட்டுடு. Hey!